மோட்டோரோல இருந்து H40 Neo அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் 6.55 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோட 10-bit POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 320 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் தராங்க. 1300 நிட்ஸ் வரையும் இந்த பீக் பிரைட்னஸ் போகுது. இந்த டிஸ்பிளேயோட எட்ஜஸ் சைடில் கவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியாடெக்கோட Dimensity 7030 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு புது ப்ராசராக வருது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து Dimensity 1080 கிட்டத்தட்ட நிகராக இருக்கும். அதாவது மிட் ரேஞ்ச் ப்ராசர் தான், நமக்கு ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம், 1-2 ஹெவியான கேம்ஸ் விளையாடலாம். மற்றபடி மல்டி டாஸ்கிங் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு இது நல்லாவே இருக்கும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து Android 13 OS கொடுக்குறாங்க. 2 வருடத்துக்கான Android OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. கேமராஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் பேக் சைடில் 2 கேமரா தராங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 அபர்ச்சர் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. குவாட் பிக்சல் டெக்னாலஜியும் இருக்கு. ரெண்டாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இதே கேமராவில் நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம், டெப்த் சென்சராகவும் யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 கேமரா தான் இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஸோ இந்த ரெண்டாவது கேமரா வந்து ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் சைடு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல் USB Type-C ஆடியோ தராங்க. இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரி சப்போர்ட் இருக்கு. IP68 ரேட்டிங் இருக்கு, ஆனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 170 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5G SNSS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசி அதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 23,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 22,999க்கும் விற்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங் ஓகேயான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு ஓகே தான். என்ன இந்த ப்ராசர் கூட கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடியாக வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோட H40 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள்.